என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கையுருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாடும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறித்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கையுருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே சரி பாண்டியா, உசிலம்பட்டி பாண்டியன் சொன்னா மறுபேச்சு எது? முடிச்சிருவோம்.
தாமரை அண்டா குண்டாவா யாருக்கு சமைக்கிறா? ஒருவேளை பொண்டாட்டி ஏதாவது ஹோட்டல் கீட்டல் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாளா? அந்த அளவுக்கு அவ பிரில்லியன்ட் கிடையாது. தாமரை என்ன அண்டா குண்டாலாம் வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கா? வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, அதுவும் ஒத்தாளா சமைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றாளுங்க? அது நீ இரு. ஏண்டி என்னடி நடக்குது வீட்டுல? என்னடி விசேஷம் வீட்டுல? அந்த புள்ள அங்கே ஒத்தாளா நின்னு கஷ்டப்பட்டு கிடக்கு, நீங்க இங்க உட்கார்ந்துட்டு அதை மாத்தி இதை மாத்திடுறீங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? போய் உங்க மருமகளை நீங்களே கேளுங்க. ஏன் ஒரு திருவாயை திறந்தா முத்தெல்லாம் கொட்டி போயிடுமோ? ஆமாங்க, முத்து கொட்டி போயிடுச்சுன்னா நீங்க எடுத்து வித்துற மாட்டீங்க. கேட்ட கேள்வியை தவிர அத்தனைக்கு பதில் சொல்றேடி நீ. அப்பா ஏன்பா அம்மா உசுர வாங்குறீங்க? யாரு இவ உசுர நான் வாங்குறேனா? இங்க பாரு, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு உன் திருவாயவாவது துற. அப்பா சாருக்கு பிறந்த நாள் அதான். சாருனா உன் புள்ள படிக்கிற பள்ளிக்கூடத்து வாத்தியார் சாரோட பிறந்த நாளா? அப்பா சாருன்னா சாரும் இல்ல டீச்சரும் இல்ல, நம்ம பாரியோட ஓனர் சாருக்கு பிறந்த நாள். அதான் இங்க சோறாக்கி. நிறுத்து. பனைமரத்துல தேல் கொட்டினா தென்னை மரத்துல நெறி கட்டினது மாதிரி அவளுக்கு பிறந்த நாள்னா இங்க எதுக்கு சோறாக்கணும்? அதுவும் கருப்புசாமி கோயில கிடாவட்டி பொங்க வைக்கிறது மாதிரி அண்டா குண்டாவில எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றது? நம்ம பிறந்த நாளுக்கு குடிக்க தண்ணி இல்ல, அவ கோடீஸ்வரி, அதுக்கு தக்கனதானே பிறந்த நாள் கொண்டாடுவா. ஏண்டி என்னதான் கோடீஸ்வரியா இருந்தாலும் வயிறு எல்லாத்துக்கும் ஒரே அளவு தானே. இருக்கிற அண்டாவெல்லாம் எடுத்து வாயில போட்டு முழுங்கவா முடியும்? இந்த எடக்கு மடக்கான பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. சாரு பிறந்த நாளைக்கு அனாதை இல்லத்துக்கு சோறாக்கி போடலான்னு பாரி சொல்லிருக்கான். சாருவும் சரின்னு சொல்லிடுச்சு. அதான் தாமரை ஆக்குறா. ஏண்டி கொஞ்சமாவது கூறு இருக்கா உனக்கு? இருந்தா கொஞ்சம் கடன் கொடுங்களேன். அதான்டி, அதான் கண்ண மூஞ்சில இருக்குது பாரு, அப்படிதான் பேசுவேன். ஒரே அடி அடிச்சு திருப்பிட்டோம்னு வச்சுக்க, இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ஏண்டி சாருக்கு பிறந்த நாள்னா அங்கே சோத்துக்களை பொங்கி திங்க வேண்டியது தானே? இவ வார்த்தையை விட்டுருந்தாள்னா அங்கே போய் ஆப்பை எடுத்து கிண்ட வேண்டியதானே? தாமரை இங்க எதுக்கு வேலை செய்யணும்னு? ஏன் வேலை பாக்குறான்னா தாமரையோட கைப்பக்குவம் நல்லா இருக்கும்னு சாரு சொல்லுச்சு. அதுக்கும் மேல சொல்லைய காசு கொடுத்துச்சு. ஆஹா காசுன்னு வாய பழந்துட்டு உங்க மருமக தான் வாங்கினா. காசு வாங்கினா வேலை செய்யணும்ல. ஏன் பேச மாட்டேன்? ஒத்த காசு கொடுக்காம நான் பெத்த களவாணி பயப்புல தின்னுட்டு தூங்குது, நீயே சளைக்காம வடிச்சு கொட்டுற. இப்ப அந்த மகராசிய குறை சொல்ற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடி. அம்மா ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்னப்பா? என்னப்பா? அது ஒண்ணு இல்லடா, தாமரைய சாரு சோறாக்க சொன்னதுக்கு தான் இந்த மனுஷன் இந்த குதி குதிச்சிட்டு இருக்காரு. தாமரை எப்படி வேலை வாங்கலாம்? அப்ப மைசூர் மகாராணியாச்சேன்னு ஆச்சா போச்சான்னு இப்படி ஒரு சவுண்டு. இத்தனை நாள்ல கட்டின பொண்டாட்டி நான் கால்வலின்னு கீழே உட்காந்தா கூட தைலம் எடுத்து கொடுக்காத மனுஷன் மருமக மூஞ்சி வேர்த்திருச்சாண்டா. ஒரு பாட்டு படிக்கிறாரு. அடியே இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல்லடி. ஏண்டா அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் அனாதை விடுதிக்கு சோறு பங்கி போடுறதா இருந்தா ஒரு ஹோட்டல் ஆர்டர் கொடுத்து பண்ண வேண்டியதானே? தாமரை எதுக்குடா கஷ்டப்படுத்தணும்? சரி அப்படியே தாமரை வேலை பார்த்தாலும் இவங்களும் கூட மாட ஒத்தாசை இருந்தா பரவாயில்ல. நல்லா தின்னுட்டு நிக்கிறாளுங்க பாடுறா, பொம்மக்கா திம்மக்கா மாதிரி. நீ என்ன பேசுற? நீதான் சமைக்கணும்னு தாமரை கை யாரும் பிடிச்சிருக்கல. கரெக்டா சொன்னடா, கரெக்டா சொன்ன. அப்படின்னா வா போய் சமைக்கலாம் வா. எனக்கு என்ன தலையெடுத்து பாத்தியா சமைக்க கூப்பிட்டா எவ்வளவு கோவப்படுறான்னு பாத்தியல்ல? பா நீ வீம்புக்குன்னு பேசினா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இருக்க மாட்டாம தாமரை அன்னைக்கு ஆபீஸ்க்கு சமையல் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிட்ட சாரு நல்லா இருக்கு, அதனால தாமரை கையாலே சமைச்சு கொடுத்துடலான்னு சொன்னாங்க. தாமரையும் சந்தோஷமா சரின்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப சமைச்சிட்டு இருக்காங்க. அதுல உனக்கு என்ன? மருமக பாசம் அதான் ஐந்தறிவு மாதிரி பொத்துக்கிட்டு ஊத்துது மகாராசாக்கு. பா அவங்க சமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா யாரும் அவங்கள கட்டாயப்படுத்திருக்க மாட்டாங்க. அவங்கள சமைக்கிறேன்னு சொன்னாங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு? நல்லா பேசுறடா, நல்லா இரு, நல்லா இருக்குடி, நல்லா இருங்க. ஏமா அவர் இப்படி இருக்காரு? அது ஒண்ணும் கண்டுக்காதடா, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி. நீ போடு. ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ரிமோட் எடுமா. இந்தா. தாமரை என்னம்மா இதெல்லாம்? இல்ல மாமா, சாரு இருக்காங்கல்ல. என்னம்மா சாரு மோருன்னுகிட்டு? அவ பிறந்த நாளுக்கு நீ கடந்து கஷ்டப்படணுமா? அப்படி இல்ல மாமா, அனாதை விடுதிக்கு. என்னம்மா அனாதை விடுதி அது இதுன்னுகிட்டு? அவ பிறந்த நாளைக்காக நீ கடந்து அனாதை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் ஒத்தாள் செய்ய வேண்டிய வேலையா தாமரை? இதுல என்ன மாமா கஷ்டம் இருக்கு? ஆமா, நீ எல்லா கஷ்டத்தையும் நீயே ஏத்துக்கிறதுனாலதான் எல்லா வேலையும் உன்னையே செய்ய சொல்றாளுங்க. விடுங்க மாமா, அப்பா அம்மா இல்லாத புள்ளையாதான் நானும் வளர்ந்தேன். எனக்காவது என் அண்ணன் சோறு விட்டுச்சு.
அங்க யார் இருக்கா? ஒரு நாள் தானே, என் பிள்ளைங்கன்னு நினைச்சு செஞ்சுட்டு போறேன். ஊரா விட்டு பிள்ளையெல்லாம் உன் பிள்ளையா நினைச்சு நீ வளர்க்குற. ஆனா அந்த கடவுள் உன்னை தான் பிள்ளையா நினைக்கலையேம்மா. உன் நல்ல மனசுக்கு அந்த கடவுள் நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டுவாருமா. சரி தாமரை, நீ இப்படி காத்தோட்டமா உட்காரு, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா, நீங்க போய் எதுக்கு? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் தாமரை, ஆம்பளை எல்லாம் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இந்த பாரு தாமரை, சாதா ஹோட்டல்ல இருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும், கல்யாண வீட்டுல இருந்து சாதாரண இடங்கள் வரைக்கும் ஆம்பளைங்க தான் சமையல்காரங்களா இருக்காங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருக்கிறதுனால தான் நாங்களாம் மீசையை முறுக்கி இழுத்துடுறோம். ஆனா ஒண்ணு தாமரை, என் பொண்டாட்டியை விட நான் நல்லா சமைப்பேன். ஐயா, இங்க தண்ணி கம்மியா இருக்கேதா? அரிசிக்கு பத்தல பாரு. இப்படி இருந்தா என்னத்துக்கு ஆகும்? கோயிலா? கோயிலா? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இருங்க, வீட்டுக்கு வந்துடாதீங்க. நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. எங்க கோயிலா? குறிச்சுக்கோங்க. பிள்ளையார் கோயில் தெரு, நம்பர் 7, நேதாஜி சந்து. அங்கதுக்கு நான் வரேன். நான் வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டு இருக்கேன். அட, நான் சொன்ன இடத்துக்கு நீங்க கிளம்பி வாங்க. வச்சிடுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளையார் கோயில் தெரு, நம்பர் 7, நேதாஜி சந்து. சரியா? கோயிலா? நீங்க வாங்க சொல்றேன். என்னது, எங்க வர சொல்ற? தெளிவா அட்ரஸ் வர சொல்லி என்ன பிரச்சனை தெரியலையே. பார்த்து எடுத்துட்டு போங்க. அங்க முன்னாடியே வச்சிருங்க. எவ்வளவுப்பா? 700 ரூபாய் கொடுங்க. 700 ரூபாய் ரொம்ப அதிகம்ப்பா. பேசும்போது கம்மியா தானே பேசுறீங்க. பாத்துக்கலாம் நீங்க. அப்புறம் என்ன? இந்தாங்க, உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 600 ரூபாய். சரியா? ஏரியாவையா? என்னங்க வந்துட்டீங்களா? பரவாயில்ல, கரெக்டா வந்துட்டீங்க. கோயிலா? என்னது, யாரு வீடு இது? நம்ம வீடு. இனிமே இதாங்க நம்ம வீடு. பார்க்க பெரிய வீடு இல்ல? நம்ம வீடா? என்ன சொல்ற? நம்ம வீடுனா நம்ம வீடுதானா? நீங்க இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கு சம்பாதிச்சாலும் இவ்வளவு பெரிய வீடு வாங்க முடியாது. வாடகை வீடு தாங்க. மாசம் 8000 ரூபாய். 2 பெட்ரூம். எப்படி, சூப்பரா? இதெல்லாம் யார கேட்டு செய்யற? யார கேட்டு செய்யணும்? இல்லங்க, யார கேட்டு செய்யணும் சொல்லுங்க. அன்னைக்கே நீங்க என்ன அடிச்சு துரத்தி, அதான் என்ன நீங்க கூப்பிட வரப்ப கூட சொன்னேனே, எனக்கு அந்த வீடு பிடிக்கல, என்னால அங்க இருக்க முடியாது, காத்தோட்டமா ஒரு நல்ல வீடா பாருங்கன்னு சொன்னேன். சரி, நம்ம சொன்னதை நம்ம புருஷன் கேட்டு ஒரு நல்ல வீடா பாப்பாருன்னு நினைச்சேன். எங்க கேட்டீங்க? பழைய குருடி கதவை திறடின்னு நீங்க பாட்டுக்கு உங்க தங்கச்சி உமான்னு தெரிஞ்சீங்க. கோயிலா? சொல்லுங்க. இல்ல கோயிலா, எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பா தெரியுது. என்ன தப்பா தெரியுது? ஒரு நல்ல வீட்டுக்கு குடி வரது உங்களுக்கு தப்பா தெரியுதா?
ஏங்க நான் உங்ககிட்ட காசு கேட்டனா, நகை கேட்டனா? இல்ல இல்லையேன்னா என்ன, உங்ககிட்ட தான் இருக்காதுன்னு தெரியுமே. அதான் அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். மாசம் 8000 ரூபாய் இந்த வீட்டுக்கு வாடகை, 10 மாசம் அட்வான்ஸ் 80,000 ரூபாய் மொத்தமா அவங்க தான் கொடுத்து விட்டாங்க. 80,000மா? ஏன் ஏன் சின்ன புட்ட மாதிரி வாயை புழக்கிறீங்க? அதான் நான் உங்ககிட்ட கேட்கல. அதுக்காக உங்க அம்மாட்ட போய் கேப்பியா? யாரு கேசிங்க? எனக்கு தானே. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். அசிங்கம்னு அந்த கேவலப்பட்ட வீட்டுல எல்லாம் என்னால இருக்க முடியாதுங்க. கோயிலா, அன்னைக்கு இப்படித்தான் எங்க அம்மாட்ட 3 லட்சம் ரூபா வாங்கணும்னு சொல்லி தாமரை ஏமாத்தி கூட்டி போய் பட்டறை அடமானம் வச்ச. இன்னைக்கு 80,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்க. உண்மையை சொல்லு, இந்த பணம் எப்படி வந்துச்சு? என்ன சொன்னீங்க? ஏமாத்தி கூட்டிட்டு போயா? என்னங்க நீங்க? என்னமோ தாமரைக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் பேசுறீங்க. பாக்குறவங்க உமாவை ஏமாத்தி நீங்க காசு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. அது அசிங்கம் நினைச்சுதான் நான் அதை பண்ணேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு வாசல்ல வந்து ஒருத்தி கத்திட்டு போனாலே, உன் புருஷன் அந்த உமாவை தான் பொண்டாட்டியா நினைக்கிறான்னு. இந்த அசிங்கத்தை எல்லாம் கேட்க கூடாதுதான் நான் அப்படி பண்ணேன். நீங்க என்னடானா நான் தாமரையை ஏமாத்துற மாதிரி பேசுறீங்க. இது எல்லாத்துக்கும் மேல அந்த வீட்ல இருந்து நான் ரோட்ல போக வர இருக்கும் போதெல்லாம் பாக்குறவளுங்க, இத போறாளே கோகிலா, இவ புருஷன் தான் அந்த உமாவை வீட்லயே கொண்டு வச்சிருக்கானே காது குசுற மாதிரி பேசுறாளுங்க. பாத்தீங்களா, இப்படி எல்லாம் பேசுவாளுங்கன்னு சொன்னாலே நீங்க கொதிக்கிறீங்க. நான் வேற என்னதான் பண்றது? அசிங்கம் வராம இருக்கணும்னா அந்த ஏரியாவை காலி பண்றதா நல்லது. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் அம்மா கிட்ட போன் பண்ணி காசு வாங்கினேன். அதுல உங்களுக்கு 108 சந்தேகம். இதுல எல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லைங்க. சந்தேகம் மட்டும் உங்களுக்கு நல்லா வருமே. இங்க பாருங்க, உங்களுக்கு பணம் வந்த விதம் தெரியணும்னா இந்தாங்க எங்க அம்மாக்கு போன் போட்டு அத்தை பணம் கொடுத்தீங்களான்னு கேளுங்க. அவங்களும் ஆமா மருமகடேன்னு சொல்லுவாங்க. இந்தாங்க பேசுங்க. எதையும் செய்ய வழி இல்ல, கேள்வி மட்டும் ஹைகோர்ட் ஜட்ஜ் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. மனுஷனுக்கு 1008 வேலை கிடக்கு. இந்த மனுஷனுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா விளங்கணும். கமலா, என்னங்க? என் ஃப்ரெண்டு மணிகண்டன் ஊர்ல இருந்து வந்திருக்கானா, நான் போய் அவனை பார்த்து வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? போயிட்டு ஃபோன் பண்றேனே. ஹலோ சார், நான் தான் மேனேஜர் ரவி பேசுறேன். மேனேஜர் ரவி? ஓ, அரவிந்த் ஆபீஸ்ல இருந்தா? ஆமாங்க சார். சொல்லுங்க சார். அரவிந்த் சார் இன்னும் ஆபீஸுக்கும் வரல, எங்க போனாருன்னு தெரியல. ஒருவேளை அவசரமான பிசினஸ் விஷயமா வெளியூரோ வெளிநாடோ போயிருப்பாரோன்னு நினைச்சு டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற 2 ஏர்போர்ட்டையும் விசாரிச்சிட்டேன். ஆனா அவர் பேர்ல எந்த புக்கிங்கும் இல்ல, டிராவல்ஸ்ல என்ட்ரியும் இல்ல. சரி. என்னப்பா ரவி, ஒரு நிமிஷம். அரவிந்த் ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. அவன் வெளியூர் எங்கேயாவது போயிருப்பானோன்னு ஏர்போர்ட்ல விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவன் எங்கேயும் போன மாதிரி என்ட்ரி இல்லையா. சரி ரவி, நீங்க இப்ப என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? அதான் சார் எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவர் ரிலேஷன் சொல்ற மாதிரி நீங்க தான் இருக்கீங்க. அதான் இந்த தகவலையும் உங்ககிட்ட சொல்றோம். ஆபீஸ் ஒர்க் விஷயமா எங்களால தனியா எந்த முடிவும் எடுக்க முடியல. சாரு உங்க ரிலேஷன் வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாரான்னு என்ன ஏதுன்னு. எங்களை தவிர வேற யாரும் ரிலேஷன் இல்லையே. எங்கேயும் ஊருக்கு போன மாதிரி தெரியலன்னு நீங்க விசாரிச்சு சொல்றீங்க. என்ன பண்றது இப்ப? சரி ரவி, நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார். ஏப்பா, அது என்ன நம்ம வேலையா? அவன் எங்க போனா நமக்கு என்ன? அவங்க எதுக்கு சும்மா சும்மா நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க?
அதானே. அவ என்ன சின்ன குழந்தையா என்ன தேடி திரியறதுக்கு? ஏய், இவன் தான் முட்டாள்தனமா பேசுறான்னா நீயுமா? இங்க பாருடா, அவன் என் அண்ணன் மகன். என் அண்ணன் என்ன நம்பித்தான் அவனை இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காரு. அவனை காணோம். என் அண்ணன் வந்து என் மகன் எங்க, உன்னை நம்பிதானே அனுப்புனேன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? ஏங்க, போனவ எங்க போறன்னு சொல்லாம போனா அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், பேசாம இருந்தாலே போதும். மல்லிகா, உனக்கு தெரிஞ்சு அரவிந்த் புதுசா ஏதாவது பிசினஸ் தொடங்கணும், எங்கேயாவது போகணும், ஏதாவது சொன்னானமா? இல்ல மாமா, நான் இருந்த வரைக்கும் அப்படி எதுவும் இல்ல. அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியாது. ஒண்ணுமே புரியலையே. இதை இப்படியே விட்டா சரியா வராது. நாம போலீஸ்க்கு போறதுதான் முறை. ஏப்பா, நாம எதுக்குப்பா போலீஸ்க்குலாம் போகணும்? வேண்டாம், அவங்க சம்மந்தப்பட்ட யாராச்சும் போய்கிட்டோம். ஆமா மாமா, நமக்கு எதுக்கு இந்த வேலை? அப்புறம் அவங்க கூப்பிட்ட இடத்துக்குலாம் நம்ம அலைய முடியுமா? இவர் அலைவாரு. ஏன்னா இவருக்கு தான் பொழுது போலல்ல. என்ன மல்லிகா, நீ எப்படி பேசுற? இல்ல மாமா, அவர் ஒன்னும் விவரம் இல்லாதவர் இல்லையே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்னு சொல்ல வந்தேன். அப்படி எங்கம்மா அவன் சொல்லாம கொள்ளாம போயிருப்பான்? நம்மளை விட்டு அரவிந்துக்கு இந்த ஊர்ல சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. அவன் காணாம போய் இத்தனை நாள் ஆச்சு. ஆபீஸ் வேலையெல்லாம் அப்படியே நிக்குதுன்னு அங்கேயும் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் என் அண்ணனுக்கு செய்தி போச்சுன்னா அவருக்கு பதில் சொல்ல முடியாது. இவ்வளவு சிக்கல் இருக்கு. நீங்க என்னடான்னா சாதாரணமா நமக்கு என்னன்றீங்க. இத பாருடா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். போலீஸுக்கு போறதுதான் சரியா இருக்கும். முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். நான் கிளம்புறேன். என்னைக்கு இவர் நான் சொன்னதை கேட்டிருக்காரு? தோ இவன் முன்னாடி அரவிந்த் அலைஞ்சிட்டு இருந்தா, இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காரு. என்னைக்கு தான் பிரச்சனை நமக்கு ஓய்மை தெரியல. ச்சே, ஒண்ணு போனா ஒண்ணு. என்னத்த சொல்ல? என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே. ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே. என் பேரை கேட்டாலே போதும் அவளுக்கு. என்னதான் நடந்திருக்கட்டுமே உமா, பார்த்து ஒரு வார்த்தை பேசிருக்கலாமே. இல்லக்கா, நான் தான் எல்லாத்தையும் சொன்னேனே.